தரிசித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தருமபுர ஆதீனம் அவர்கள் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ள திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 118வது குடமுழுக்காக இன்றைக்கு இந்த திருக்கோயிலில் குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றார். பன்னெடுங்காலமாக அவர் ஆளுகையில் இருக்கின்ற பல கோயில்களுக்கு 30 ஆண்டு 40 ஆண்டுகள் என்று குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த சூழ்நிலையில் குடமுழுக்குக்கு உண்டான அனுமதியை தந்து இந்த குடமுழுக்க விழாக்களை சிறப்பாக நடத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு 2000 குடமுழுக்குகளை தாண்டி 2005 குடமுழுக்குகள் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. ஆகவே திருப்பணிகளுக்கும் குடமுழுக்கிற்கும் முதன்மையான ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி திருவிழாக்களுக்கும் இது போன்ற குடமுழுக்குகளுக்கும் அதிக அளவு முக்கியத்துவம் தந்து பக்தர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதால் இன்றைக்கு அனைத்து திருக்கோயில்களிலும் சுபிட்சமாக பக்தர்கள் பெருமளவு வந்து இறை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த துறை உருவாக்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துறைக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி சிறப்பான இந்த பணிகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களையும் துறையினுடைய ஆணையாளர் நம்முடைய ஸ்ரீதர் அவர்களையும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களையும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களையும் அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அனைத்து பணிகளுக்கும் உதவியாக இருக்கின்ற நிவேதா முருகன் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஆதீனங்கள் ஒரு சேர இந்த ஆட்சியோடு இணக்கமாக இருந்து பக்தி பரவசத்தோடு தமிழ் கூறும் நல்லுறகம் படைத்த ஆதீனங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தருகின்ற இந்த ஆட்சியை ஆதரிப்பதும் இது போன்ற குடமுழுக்கு விழாக்களிலே பங்கேற்பதும் கடந்த காலங்களில் இல்லை. இந்த அருமையான அற்புத காட்சியால் இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறான். எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஜனநாயக நாடு, அவருடைய கருத்து, அதை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். பாராட்டுக்கள் தான் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் 99% தாண்டியது. ஏதோ அங்கொன்று இங்கொன்று விமர்சனம் வருவதையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிர்மறையாற்ற இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இல்லை. இந்த முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சீரோடு சிறப்போடு நடக்கும் என்று யாரும் கணக்கிடவில்லை. அவர்கள் வேறு வகையான கணக்கிலே இருந்தார்கள். பல்வேறு வகையில் பல போராட்டங்களை தூண்ட பார்த்தார்கள். அத்தனை போராட்டங்களையும் அடித்து சுக்குநூறாக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆதரவு கரத்தோடு முருகனுடைய நல்லாசியோடு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் முதலில் அனைத்துலக முருகன் பக்தி மாநாடு என்பது இதுதான் முதல் தடவை. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 21 நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த மாநாடு அனைத்துலகம் என்று பெயர் பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டை தாண்டி இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 18 மாநிலங்களிலிருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். முருகர் பக்தர் மாநாடு 24, 25 முடிவுறுகின்ற நிலையில் இருந்தபோது அங்கே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற 3D கண்காட்சி, அதேபோல் VR எனப்பட்டிருக்கிற விசுவல் ரியாலிட்டி, அதேபோல் பெரிய அளவிலே நிறுவியிருக்கின்ற புகைப்பட கண்காட்சி, அங்கே நிறுவியிருக்கின்ற நூலகம், அதோடு மட்டுமல்லாமல் பங்கேற்ற அனைவருக்கும் இறைவனுடைய பிரசாதப்பை போன்றவை வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில் அதை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு 2 நாள் மாநாடு முறிந்து 7வது நாளாக இன்றைக்கும் அங்கே அந்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதிலிருந்தே இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இறைகூறும் நல்லுலகத்தில் ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதை கண்டு நிச்சயம் எதிர்க்கட்சியினர் எப்படி பாராட்டுவார்கள்? வசைப்பாடத்தானே செய்வார்கள். அந்த வசைப்பாட்டையே அந்த வசைப்பாடுபவர்களையே இந்த ஆட்சியை வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டு கொள்ளுது. வேறு யாருன்னா கேட்கட்டுமா? ஒரே ஆளாக கேட்டுன்னு இருப்பேன். கோயில் நிலத்தை பொறுத்தளவில் இதுவரையில்
6750 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. 6800 ஏக்கர் அளவிற்கு இடங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ரோவர் கருவியின் வாயிலாக சுமார் 1,71,000 ஏக்கர் ரோவர் கருவியின் உதவியோடு அளவிடப்பட்டு HRNC கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த கோயிலுக்கு சொந்தமானது, எவ்வளவு விஸ்தீர்ணங்கள் இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 14,000 ஏக்கர் பட்டா சிட்டா போன்ற மாறுதல்களை மாற்றி இந்து சமய அறநிலையத்துறையின் பால் அந்த பட்டாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. நிலங்கள் மீட்பு, திருக்கோயிலுடைய நிலங்களை பாதுகாப்பு, இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த ஆட்சி தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்கின்ற வேட்டையில் தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். கோயில் நகையெல்லாம் உருக்கி இது பண்ணியிருக்காங்க, பிஸ்கெட்டாக பாதுகாப்பு எவ்வளோ இருக்குது? பெரிய அளவு அந்த திட்டம் வருகின்ற போது ஊடகத்துறையினே நன்றாக அறிவீர்கள், அவ்வளவு பெரிய எதிர்ப்பு. இன்றைக்கு இந்த திருக்கோயிலே பல மாற்று பொன்னினங்களை உருக்கி ஒன்றிய அரசினுடைய தங்க உருக்காலைக்கு கொண்டு சென்று அங்கே அந்த உருக்கப்பட்ட நகைகளை கொண்டு வந்து எந்த திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட நன்கொடையாளருடைய தங்கமோ அந்த திருக்கோயிலின் சார்பில் நம்முடைய வங்கிகளிலே டெபாசிட் செய்யப்பட்ட அளவிற்கு இன்றைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டு வருமானம் திருக்கோயில்களுக்கு வருகிறது. மேலும் பல திருக்கோயில்களில் இந்த நகை மதிப்பீட்டு பணி நடைபெற்று வருகின்றது. என்னை பொறுத்தளவில் இந்த 5 ஆண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாயாவது ஆண்டுக்கு வருமானம் வருகின்ற அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது இன்னொரு அழுத்தம் என்றால், பாரம்பரியமாக இருக்கின்ற நகைகளை யாரும் தொடுவதில்லை. தற்சமயம் இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடையாக வருகின்ற பல மாற்று பொன்னினங்கள் அந்த தெய்வத்திற்குண்டான எந்த வகையிலும் உபயோகமில்லாத நகைகளை தான் நாங்கள் உருக்கி அதை நாம் வைப்பு நிதிக்கு கொண்டு சென்று அதில் வருகின்ற வட்டி தொகையை பக்தர்களுடைய நலத்திற்காகவும் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்காகவும் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டம் முழு அளவில் பலனளிக்கின்றது. இந்த திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது.